40 ரூபாய்க்கு புடவை கட்டினா என்ன, 400 ரூபாய்க்கு புடவை கட்டினா என்ன, கட்டிக்க தானே புடவைன்னு நானும் பேசாம இருந்துடுவேன். அப்பெல்லாம் வீட்டுல சாம்பார் வச்சா ரசம் இருக்காது, ரசம் வச்சா சாம்பார் இருக்காது. இப்படி இல்லந்தாப்பா, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுதான் உங்களை நான் காப்பாத்தினேன். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இத்தனைக்கு நடுவுல எங்களை எல்லாம் வளர்த்து படிக்க வச்சு ச்சே கிரேட் இல்ல. நான் பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல விநாயகம். என்ன இப்ப என் புள்ள தலை எடுப்பா, என் புருஷன் எனக்கு செய்யாததெல்லாம் என் புள்ள எனக்கு தீர்த்து வைப்பான்னு மட்டும்தான்டா எப்பவுமே நினைச்சுக்குவேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ நல்லா படிச்ச, நல்ல உத்தியோகம் தேடிக்கிட்ட, நிறைய சம்பாதிக்கிற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என்னமா அதெல்லாம்? நான் என்ன சின்ன குழந்தையாமா? வளர்ந்துட்டேல்ல, எனக்கு புரியல பாரு. நான் ஒரு பைத்தியக்காரி. இப்போ மனசுக்குள்ள நான் என்ன நினைச்சுக்கிறேன் தெரியுமா? என் புள்ள எனக்கு புடவை வாங்கிட்டு வருவான், பூ வாங்கிட்டு வருவான், கோவில் கொலன்னு கூட்டிட்டு போவான். உனக்கு என்னம்மா வேணும் என்னம்மா வேணும்னு கேட்டு கேட்டு எல்லாம் பண்ணுவான்னு நானும் கண்ணா கண்டு காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காயத்ரி கோயிலுக்கு கூட்டிட்டு போறத நான் ஒண்ணு தப்பா சொல்லல விநாயகம். உன்னை நம்பி உனக்கு கழுத்தை நீட்டி உன்னோட வாழ வந்தவளை நீ சந்தோஷமா வச்சுக்க நினைக்கிறது எனக்கும் சந்தோஷம்தாயா. ஆனா பெத்தவளுக்குன்னு இது வரைக்கும் 10 காசு செலவு பண்ணிருக்கோமான்னு ஒரு நிமிஷம் உன்னால யோசிச்சு பார்க்க தெரியலையப்பா. ஒரு முழம் பூ 20 ரூபாய் விக்கிறதுல தப்பே இல்லை. எத்தனை விலையானாலும் அம்மான்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் நாம தானே செய்யணும்னு உனக்கு பட்டிருக்க வேணவா? நான் யாரடா போய் கேப்ப? இந்த வயசுல வெக்கத்தை விட்டு எனக்கு பூ வாங்கி தாங்கன்னு என் புருஷன்கிட்ட கூட என்னால கேட்க முடியாது. நானே வாங்கி வச்சுக்கிட்டு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு நான் ராணியாக போறேன்? என் புள்ள எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தானா என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அவ்வளவுதானே. அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அந்த ஆசையை கூட நான் படக்கூடாதா? அம்மா என்னம்மா அது? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. காயத்ரிக்கு நான் பூ வாங்கி கொடுத்தது அதுல தப்பே இல்லை விநாயகம். அது ஒரு கடமை. அந்த கடமையில பாதி மட்டும் செய்யறதுதான் எனக்கு வலிக்குதுப்பா. வயசான காலத்துல எனக்கு இந்த மல்லிப்பூ தானே குறைச்சல். அலையிற நினைக்காதையா. என் ஆதங்கத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் சொல்லு? என் புருஷன் எனக்கு ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் செஞ்சது இல்லடா. அந்த காலத்துல நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி டோரிங் கோட்டையில எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க அப்பாவை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கல்யாணமான புதுசுல உங்க அப்பா கிட்ட நான் வெக்கத்தை விட்டு என்ன ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேட்டேன். அவரும் மாட்டேன்னு சொல்லல. ஆனா அவர் என்ன எப்படி கூட்டிட்டு போனார்னு உனக்கு தெரியுமா? அவங்க அம்மா அப்பா, அவங்க 2 அத்தைங்க, மாமா, அவங்க பிள்ளைங்க, சாமந்தி அப்ப கை குழந்தையா இருந்தா. அவளை கூட விட்டு வைக்காம தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு திருவிழாவுக்கு போற மாதிரி குடும்பத்தோட சினிமாவுக்கு போனப்பா. யோசிச்சு பாரு. அப்ப எனக்கு 19 வயசு. புதுசா கல்யாணமாகி வந்தவ. புருஷன் நம்மள தனியா சினிமாவுக்கு கூட்டிட்டு போவார்னு ஆசையோட காத்துட்டு இருந்ததுக்கு அன்னைக்கு அவர் கொடுத்த அல்வா அப்படி இருந்துச்சு. ஏங்க அப்படி பண்ணீங்கன்னு நானும் கேட்டேன். என்னால கேட்காம இருக்க முடியல விநாயகம். ஆனா அவரு அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உனக்கு நான் புருஷனாக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மாவுக்கு நான் புள்ளி ஆயிட்டேன், அத்தை மாமாவுக்கு நான் மருமகன் ஆயிட்டேன், சாமந்திக்கு அண்ணனாவும் ஆயிட்டேன். நீ பின்னாடி வந்து ஒட்டிக்கிட்டவதானே, நீ லைன்ல கடைசியில நில்லுன்னு சொன்னாரு.
எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி பேசினா சங்கடமா தான் இருக்கும். ஆனா யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பம் உறுதியா நிக்கிறதுக்கு உங்க அப்பாவோட அந்த மனசு தாண்டா காரணம். எதுக்காகவும் யாரையுமே விட்டு கொடுக்காத குணம். எப்பேற்பட்ட குணம். அம்மா, மல்லி விக்கிற விலையில நீ 2 முழமா வாங்கிட்டு வான்னு நான் சொல்லல. வாங்கின 1 முழத்துல 2ஆ நறுக்கி 2 பேருக்குமே சரிசமமா கொடுத்திருந்தீன்னா, டேய் எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற, மொத்தமா அவளுக்கே வச்சு விடுன்னு நானே சொல்லியிருப்பேன்ல. சொல்லியிருப்பேன்டா. ஏமா என்னென்னமோ சொல்றீங்க? உங்க மேல அன்பு இல்லையா, பாசம் இல்லையா, இல்ல அக்கறைதான் இல்லையா? என்னம்மா நீங்க இந்த பூ மேட்ரை போய் மூடி மூடி வச்ச ஊசிதான் போகும், இல்ல உபயோகப்படுத்த முடியாம பழசதான் போயிடும், மக்கி போயிடும். அன்பு அப்படிதான் விநாயகம். அப்பப்ப காட்டணும். அம்மான்னு ஒருத்தி இருக்கா, அவளும் மனுஷிதான். அவதான் எத்தனை வருஷமா அடிச்சு வடிச்சு கொட்டி நம்மளெல்லாம் வளர்த்து விட்டு இருக்கா. அவளுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமை உனக்கு தோணி இருக்கணும்டா. தோணலையே. 1 முழம் பூவுக்காக நான் இப்படி பேசல விநாயகம். பொண்டாட்டி வந்த உடனே அம்மாவை மறந்து போயிட்ட பாத்தியா, அதுதான்டா அந்த ஆதகம்தான். விடுடா விடு. அம்மா 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 என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டு? அம்மா செஞ்சது தப்புதாம்மா, தெரியாம செஞ்சுட்டேம்மா. இனிமே எப்ப போவானாலும் உங்களுக்கும் சேர்த்து தாமா வாங்குவேன். ராமிஸ்மா. தயவு செய்து எந்திரிச்சு உள்ள வாங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா 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 சொன்னா கேளுங்கம்மா, உள்ள வாங்கம்மா. அம்மா, அக்காவுக்கு ஒரு நல்ல வரணும் வந்திருக்குமா, ஜாதகம் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா பொண்ணு பார்க்க வர சொல்லிடுவேன். மாப்பிள்ளை நல்ல வேலை இருக்காருமா, மாசம் 30,000 ரூபாய் சம்பளமா. நல்லா இருங்க. இதை வாங்கிக்கிங்க. உன் கல்யாணத்தை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா என்ன ஒரு நல்ல மாப்பிள்ளைய என் பொண்ணே தேடிக்கிட்டான்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குமா எனக்கு. எல்லாமே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்துருச்சுப்பா, மன்னிச்சிருங்க. நீதாம்மா என்ன மன்னிக்கணும். ஒரு தகப்பனா உனக்கு செய்ய வேண்டிய எதையுமே நான் சரியாவே செய்யலன்னு நினைச்சது உண்டுமா. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறேன், சுதந்திரமா முடிவெடுக்கிற உரிமைய நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்திக்காத புத்திசாலித்தனத்தை என்னோட சீதனமா உனக்கு தந்திருக்கிறேம்மா. இது போதுமா, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. இந்தா சார், காபி சாப்பிடு சார். என்ன இந்தாங்க சார்னு சொல்லணும், அதானே? அது நமக்கு வராது சார். மாமா, சாமி அண்ணன் போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காரு, எங்க அக்காவோட ஃப்ரெண்டு. எங்களுக்கு வீடு பார்த்து குடி வச்சது எல்லாமே அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. என் பொண்ணை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா இது இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்குமே, ஆனா பெத்த பொண்ணுக்கு நேர்மையா இருக்க முடியலையேன்னு நான் நினைச்சது உண்டு. ஆனா கடவுளுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒண்ணுல தவறுனாலும் இன்னொன்னுல சரி பண்ணிடலாம். அக்கா வாங்க அக்கா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஐயப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கோம்க்கா. அக்கா, இவர் என்னோட அப்பா. அப்பா, இவங்க ஐயப்பனோட அக்கா பூர்ணி. வணக்கம்மா. அந்த பொண்ணு பிரியா வேற யாரும் இல்ல பூரணி, என்னோட தங்கச்சி பொண்ணு. அந்த ராஸ்கல் என் தங்கச்சியை ஏமாத்தி கூட்டிட்டு ஓடினவன். 20 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நான் அவனை பாக்குறேன். சார் எப்படி இருக்கீங்க? இருக்கம்மா.
பிரியா எல்லாத்தையும் சொன்னா. தாயா தகப்பனா எல்லாமாவும் நீயே இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏமா உங்க அப்பாவுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். எப்படியும் 10 நாள்ல நடமாட ஆரம்பிச்சிருவாரு. உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அன்னைக்கு நீ ஏசியோட நம்ம வீட்டுக்கு வந்தப்ப உன் முகத்தை கூட நான் சரியா பார்க்கலமா. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப பிரியா சொல்லிதான் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சது எனக்கு. என்ன பத்தி தெரிஞ்சுக்க பெருசா ஒண்ணும் கிடையாது. சொல்ல போனா உங்களை இங்க பார்த்தது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா தாராளமா கேளுமா. ஓகே சார். ஏசி திருவெங்கடம் உங்க வைஃபோட அண்ணனா சார்? இல்ல அவர் அப்படிதான் சொன்னாரு. அவருக்கு தெரியாம அவர் தங்கச்சிய நீங்க கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. இல்லம்மா, பிரியாவோட அம்மாவுக்கு ஏசி சார் அண்ணாங்கிற வரைக்கும் தான் உண்மை. ஆனா இவங்க அம்மாவை நான் கூட்டிட்டு ஓடி போகல. அது ஒரு பெரிய கதைமா. என் ஒய்ஃபு யாரையோ ஒருத்தனை நம்பி ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவ. ஏசி சார் அடிக்கணும் உதைக்கணும்னு தேடிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவனதான். அவன் யாரு, அவன் எங்க இருக்கிறான், அவனுக்கு என்ன பேருன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுமா. நான் அவகிட்ட அதை கேட்டது கூட இல்ல. என் ஒய்ஃபோட அந்த கசப்பான வாழ்க்கை முடிஞ்சு போய் ரொம்ப காலம் கழிச்சுதான் அவளை நான் முதலா பார்த்தேன். இறக்கப்பட்டுதான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை நல்லபடியா வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். துரதிருஷ்டவசமா அப்ப என்னால முடியாம போச்சு. ஏன்னா இறக்கப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணுமா. நான் ஏற்கனவே கல்யாணமானவனா இருந்தேன். எனக்கு ஒரு பையன் இருந்தான். இறக்கப்பட்டா 10-20ன்னு கொடுத்துட்டு வா, தாலி கட்டியா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவன் என் ஒய்ஃப் அன்னைக்குதான் சண்டைய ஆரம்பிச்சா. அவ பேச்சில இருந்த ஒரு நியாயம்தான் என் வாயை அடைச்சிடுச்சு. வேற என்ன சொல்ல முடியுமா என்னால? என் இறக்கத்துக்குள்ள ஒரு காதலும் இருந்துச்சுன்னு சொன்னா அவ ஏத்துக்குவாளா இல்ல புரிஞ்சுக்குவாளா? என்னென்னவோ நடந்துச்சுமா. பிரியா கிட்ட அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அதுக்கு அவசியமும் இல்லப்பா. அப்படி இல்லம்மா. பெத்த தாய பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியாம இருக்கிறத விட ஒரு கொடுமை வேற என்னமா இருக்கு? நீங்க சொல்லாத நிறைய விஷயம், இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயம் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும்பா. உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயம் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. அன்னைக்கு ஒரு நாள் நான் கல்யாணம் பண்ணிக்க போகும்போது வழியில என்ன ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. 20 வருஷத்து சரித்திரம் நம்ம அம்மா எழுதுனது. நான் செத்து போனவனோட ஆவி அந்த பிரியா கேட்டேன்.
நாங்க 2 பேரும் வாழ முடியாம செத்துக்கிட்டு இருந்த பாவிங்க. அவன் என் அண்ணன், எனக்கு 3 நிமிஷம் மூத்தவன். எங்க 2 பேரோட வாழ்க்கைக்கும் ஒரே அர்த்தம் நீதான் நினைச்சிட்டு இருந்தோம். உனக்கும் எனக்கும் ஒரே அம்மாதான். எனக்கும் உங்க அப்பாவுக்கும் மட்டும்தான் சம்பந்தம் இல்ல. நானும் எங்க அண்ணனும் அந்த வயசுல உயிரை தக்க வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் என்னைக்காவது எங்க அம்மாவை பாத்துறணுங்கிறது தான். எங்க அம்மா ரெட்டை குழந்தைய எங்களை பெத்து போட்டுட்டு அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அப்பாவி பொம்பளை. உண்மையா சொல்லணும்னா நாங்க 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்பதான் எங்க அம்மாவை முதல்ல பார்த்தோம். ஒரு நல்ல மனுஷன் அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா என்ன ஒரு வேடிக்கை பாரு, அந்த நல்ல மனுஷனும் ஏற்கனவே கல்யாணமானவரா இருந்தாரு. அம்மா நல்லா இருக்கணும்னா என்னைக்குமே எங்களை அவங்களோட புருஷன்கிட்ட அடையாளம் காட்டிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அம்மா கிட்டே இதை சொல்லி ஒத்துக்க வச்சோம். திடீர்னு ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கங்கடா, அவளை எப்பவும் தனியா விட்டுறாதீங்கடா, உங்க கண் பார்வையிலே அவ இருக்கணும்னு சொன்னாங்க. அம்மா சாகுறப்ப நாங்க 2 பேரும் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரியா. செத்தாலும் இந்த ஜென்மத்துல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோம். பிறந்த பொறப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டுன்னா அது எங்க அம்மா ஆசையா பெத்த என் தங்கச்சி ஒன்னு அடக்காக்குறது மட்டும்தான் அப்பதான் முடிவு பண்ணு. கடவுளே, அப்ப ஏசி சார கொன்னது பிரியாவோட அண்ணன் தான் சார். அப்போ அந்த இன்னொரு பையன் தெரியலையேப்பா, யாரோ அவனை கொண்டுட்டாங்கன்னு அண்ணன் சொன்னான். கொன்னது யாரு, எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு எதுவும் தெரியலையேப்பா. எங்க இருந்தோ திடீர்னு வந்து என் எதிரில நின்னு நான் தான் உங்க அண்ணன்னு சொல்லி எனக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் நடத்தி வச்சுட்டு கையில விலங்கோட காணாம போயிட்டான்ப்பா. எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு சார். ஏசி சார் அவர் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீங்க தானே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் உங்களை பார்த்ததும் அவருக்கு அப்படி ஒரு கோபம் வெறி அன்னைக்கு அவருக்கு வந்திருக்கு. உண்மைதாம்மா. ஆனா அன்னைக்கு அவர் எனக்கு கொடுத்த உதையெல்லாம் தேவைதான். நான் செஞ்சது தப்பு தானே. எது சார் தப்பு? வாழ வைக்கணும்னு நினைச்சதா? அன்னைக்கு அதை நீங்க செய்யலன்னா அந்த அம்மா வாழ்க்கை சின்ன பின்னமா இருக்கும். ஏசிக்கு அது புரியாது, ஆனா எங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். இல்ல தம்பி, ஒரு கல்யாணமான மனுஷன் பொண்டாட்டி பிள்ளையோட அனுமதி இல்லாம தனிப்பட்ட முறையில எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ணேன், அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அதுக்கு கிடைச்ச அடியா நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் பிரியாவோட அம்மா கிட்ட நான் நல்ல விதமா தான் நடந்துகிட்டேன். அவளுக்கு கஷ்டம் கொடுத்ததெல்லாம் என் முதல் சம்சாரம் தான். விட்டுடுங்கப்பா, இனிமே அதை பத்தி நினைக்காதீங்க. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, பெரியம்மா உங்க ஒய்ஃப், என்னோட அவங்களுக்கு ஒத்து போகாதது பெரிய விஷயமே இல்லப்பா. ஆனா கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில அவங்க இருந்துதான் தீருவாங்க. அதுக்காகவாச்சும் நீங்க அவங்களுக்கு விசுவாசமா இருந்துதான் தீரணும். கடவுள் புண்ணியத்துல ஐயப்ப எனக்கு கிடைச்சிருக்கான், அக்கா இருக்காங்க, இதோ உல்டா அண்ணன், சாமி அண்ணன், அங்க எங்க வீட்டுல அத்தை, மாமா, விநாயக மாமா, வேலு மாமா, அவங்க ஒய்ஃப், எல்லாத்துக்கும் மேல எனக்காக இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்க எங்க அண்ணன் குமரம் போதும்பா. உங்களை தவிர வேற யாருமே இல்லைன்னு தான் இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இவ்ளோ உறவு எனக்கு, இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? நீ சந்தோஷமா இருக்கிறது
எனக்கு சந்தோஷமா இருக்குமா. இது போதும்மா எனக்கு. ஆனா என்னோட உண்மையான சந்தோஷம் இதெல்லாம் இல்லப்பா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அத்தை இருக்கிற வீட்டுக்கே போயிடணும். அத்தை எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிற நாள் தான்ப்பா உண்மையிலே நான் சந்தோஷமா இருக்கிற நாளா இருக்கும். நடக்கும் பிரியா, நிச்சயமா நடக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன்க்கா. ஆனா அதுக்காக நான் இப்ப சும்மா இருந்துருவேன்னு நினைச்சிடாதீங்க. அத்தைய கரெக்ட் பண்ற வேலைய நாளைக்கு ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். சூப்பர் பிரியா. ஏன் பூரணி, காலையில ஒரு மேட்ரு பேசணுமே, ஞாபகம் இருக்கா? அதான் உங்க அம்மாவை அங்க கூட்டிட்டு வந்து மாமியாரையும் மருமகளையும் மங்களகரமா மோத விட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலான்னு. ஓ உல்டா.